ஹாய் காய்ஸ், டெக்னோஃபைலாக மாற ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் சீரீஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம், அதாவது டிஎஸ்ஐ பற்றி தான் ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். டிஎஸ்ஐ ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். நிறைய கம்பெனிஸில் இன்டர்வியூஸில் கேட்பாங்க. இன்டர்வியூவை தாண்டி ஒரு டேட்டாவை எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணலாங்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது தெரியாமல் டேட்டாவை ஸ்டோர் அண்ட் ரெட்ரைவ் பண்ண முடியாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஸ்டாக் அண்ட் கியூ பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக்குங்கிறது ஒரு லீனியர் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இது ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் எலிமெண்ட்டை ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் பண்ண முடியும். இது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில் ஒர்க் பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாமா? ஏபிசின்னு ஒரு 3 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு எம்டி ஸ்டாக். இதில் ஃபர்ஸ்ட் ஏ, அப்புறம் பி அண்ட் சி ஒன்றா இன்சர்ட் பண்ணுவோம். ஏபிசி. இப்போது ஸ்டாக்கில் 3 எலிமெண்ட் இருக்குது, ஏபிசி. லாஸ்ட்டாக சின்ற எலிமெண்ட்டை தான் நம்ம டெலீட்டோ இல்லை இன்னொரு எலிமெண்ட் இன்சர்ட்டோ பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஹவாரியூன்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு யூவை டெலீட் பண்ணுறோம். அது போய் ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஆரை டெலீட் பண்ணுறோம். அப்போது ஸ்டாக்கில் நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்டோர் ஆகிரும். ஸோ நம்ம இப்போ அண்டு பண்ணுறப்போ ஆர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அண்டு ஆகும். ஏன்னா ஸ்டாக்கில் அதுதான் லாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகியிருக்கு. ஸோ இது லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட்டில் ஒர்க் ஆகுறதுனால லாஸ்ட்டாக என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் ஃபஸ்ட்டாக வெளியே வரும். ஸ்டாக்கில் இருக்க 3 ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். புஷ், பாப், பீக். புஷ் ஃபங்க்ஷன் ஒரு எலிமெண்ட்டை ஸ்டாக்கில் இன்சர்ட் பண்ண யூஸ் ஆகும். பாப் ஃபங்க்ஷன் ஒரு எலிமெண்ட்டை ஸ்டாக்கில் இருந்து டெலீட் பண்ண யூஸ் ஆகும். பீக் ஃபங்க்ஷனுங்கிறது ஸ்டாக்கில் டாப்பில் எந்த எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கியூங்கிறது ஒரு லீனியர் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட். இதில் எலிமெண்ட்ஸை ஸ்டோர் அண்ட் ரெட்ரைவ் பண்ண யூஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில் ஒர்க் ஆகும். இப்போது ஏபிசின்னு 3 லெட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி கியூவில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலிமெண்ட்டை கியூக்குள்ளே இன்சர்ட் பண்ண என்கியூன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். என்கியூஏ, என்கியூபி அண்ட் என்கியூசின்னு ப்ரோக்ராமில் கொடுத்தா கியூவில் ஏபிசிக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகி ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு கியூவில் இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ண டிக்யூங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். டிக்யூன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஏவை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் பிசியை டெலீட் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட்டாக எந்த எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட்டாக டெலீட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மூவி டிக்கெட் வாங்க போகிறோன்னா 3 பர்சன் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கியூவில். ஃபர்ஸ்ட் பர்சன் உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்டாக டிக்கெட் வாங்க முடியும். அது மாதிரி தான் கியூலையும் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் பண்ணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அரேஸ் அண்ட் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். Like, share and subscribe to Be a Technophile for more videos.